அண்மை செய்தி. மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு ஏடிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மகேஷ்குமார் அகர்வாலை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருணுக்கு கூடுதல் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு ஏடிஜிபி பொறுப்பையும் கூடுதலாக அவர் கவனிக்க இருக்கிறார். சென்னை கீழ்ப்பாக்கம் காவல் துணை ஆணையர் கோபி மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு எஸ்பியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு எஸ்பி செந்தில்குமார் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தினுடைய எதிரொலியாக தற்போது தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவினுடைய ஏடிஜிபியாக இருந்த மகேஷ்குமார் அகர்வாலை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் இணைகிறார். இப்போ அந்த மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு ஏடிஜிபி இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கா, அதே போல காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கா, வேற என்னென்ன தகவல் கிடைக்கும் சுப்பிரமணியன்? கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய அருந்தி 37 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு முன்பாக ஏற்கனவே மரக்காணம், செங்கல்பட்டிலும் இதே போல கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது கள்ளக்குறிச்சியிலும் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு உரிய முறையில் சரியான நடவடிக்கையை கையாளவில்லை என்ற குற்றச்சாட்டு பல்வேறு தரப்பிலிருந்து எழுந்திருந்தது. அதன் ஒரு கட்டமாக மதுவிலக்கு அமலாக்க பிரிவு ஏடிஜிபியாக இருந்த மகேஷ்குமார் அகர்வாலை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டு இருக்கிறது. குறிப்பாக அதே போல சென்னை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு எஸ்பியாக இருக்கக்கூடிய செந்தில்குமார் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். மரக்காணம், செங்கல்பட்டு சம்பவம் நிகழும் போது கூட இந்த 2 அதிகாரிகளுடைய பெயர்கள் அந்த சர்ச்சையில் முன்வந்தது. அப்போது இவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு அப்போதும் எழுந்தது. ஆனால் அப்போது இந்த 2 அதிகாரிகளும் மாற்றப்படவில்லை. தற்போது 37 பேர் மரணம் நிகழ்ந்த பிறகு 2 பேரையும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக காவல்துறை சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய அருண் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது மதுவிலக்கு அமலாக்க பிரிவு ஏடிஜிபி பொறுப்பை அருண் கூடுதலாக கவனிப்பார். இதே போல சென்னை காவல்துறை கீழ்ப்பாக்கம் துணை ஆணையராக பணியாற்றக்கூடிய கோபி இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் சென்னை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு எஸ்பியாக இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது.